our beloved Nelson Rolihlahla Mandela, the founding president of our democratic nation, has departed. மனித அவலம், அடக்குமுறை, அராஜகம், நேர்மையற்ற அரசு, இன அழிப்பு, இந்த கொடுமையான சூழல்கள்தான் ஒரு புரட்சியாளனின் கருவறை. ஆம், இந்த அவலமே ஒரு புரட்சியாளனை உருவாக்குகிறது. பலருக்கு இவற்றுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படலாம். ஆனால் அதில் மிகச்சிலரே புரட்சியாளராக, தலைவராக, ஒரு இயக்கத்தை உருவாக்குவராக, அதனை அரச இயந்திரத்திற்கு எதிரான வலுவான சக்தியாக மாற்றுபவராக ஆக முடியும். இதற்கு உலகில் தோன்றிய புரட்சியாளர்களின் வரலாறே சாட்சியாகும். இவர்கள் பின்னாளில் வெற்றி பெற்றிருக்கலாம், அல்லது தோற்று போயிருக்கலாம், கொள்கை மாறி செயற்பட்டிருக்கலாம், அந்நிய சக்திகளுக்கு அடிபணிந்திருக்கலாம், பல உளவு அமைப்புகளின் கருவியாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்பட்ட விடுதலை உணர்வில் எந்த களங்கமும் இருந்திருக்க நியாயமில்லை. அந்த உணர்வு ஒடுக்கப்பட்ட மக்களின் உண்மையான பிரதிபலிப்பு. பின்னாளில் இந்த புரட்சியாளர்கள் அரசியலுக்குள் வந்தாலும், பல விமர்சனங்களுக்குள் உட்பட்டாலும், அவர்களின் வீரமும் தியாக வரலாறும் தம் மக்களுக்காக தம் உயிரையே அர்ப்பணிப்பதும் போற்றுவதற்கு உரியது. இப்படியான போற்றுதலுக்குரிய ஆத்மா ஒன்று அதன் தன் புரட்சி வாழ்வை முடித்துக் கொண்டது. ஆம், ஆப்பிரிக்க மக்களின் இருதயங்களில் குடியிருக்கும் நெல்சன் மண்டேலா நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். I have fought against white domination and I have fought against black domination. I have cherished the idea of a democratic and free society in which all persons live together in harmony and with equal opportunities. It is an ideal which I hope to live for and to achieve. But if needs be, it is an ideal for which we are going forward. The march towards freedom and justice is irreversible. I have spoken about freedom in my lifetime. Your struggle, your commitment, and your discipline has released me to stand before you today. உலகத் தலைவர் என்று போற்றக்கூடிய ஒரே ஒருவர் நெல்சன் மண்டேலா என ஐக்கிய நாடுகளின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பேராசிரியர் ஜான் அடைய என்பவர் கூறியுள்ளார். உலகின் பல தலைவர்கள் உயரிய பதவிகள் கிடைத்ததும் தங்கள் நற்குணங்களை காற்றில் பறக்க விட்டு விடுவது வழக்கமாகும். ஆனால் மண்டேலாவோ எல்லோரதும் நம்பிக்கைக்குரியவராகவே தொடர்ந்தும் இருந்தார் என ஜான் அடைய குறிப்பிட்டுள்ளார். தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், தென்னாப்பிரிக்காவின் காந்தி, அந்நாட்டின் தந்தை என கொண்டாடப்படுகின்ற நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் பலகட்சி பொது தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது கருப்பின தலைவராகும். அவர் 1918ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் குலு கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை சோசா பழங்குடியின மக்கள் தலைவராவார். மன்னர் நிலையில் இருந்த ஒருவருக்கு பிரதம ஆலோசகராகவும் திகழ்ந்தவர். தந்தைக்கு 4 மனைவிகளாவார். 3வது மனைவிக்கு பிறந்தவரே நெல்சன் மண்டேலா. இளமையில் இவரது பெயர் ரொபிசாலா மண்டேலா. இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார்.
அதனால் மன்னரின் பொறுப்பின் கீழ் வளர்ந்து வந்தார். தனது மூதாதையர் வெள்ளையரின் அடக்குமுறைக்கு எதிராக போராடிய வரலாற்றை பெரியவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட அவர் தானும் மக்களுக்காக போராட கனவு கண்டார். குவினூரில் உள்ள பாடசாலையில் ஆரம்ப கல்வியை மண்டேலா ஆரம்பித்த போது அப்போதைய வழக்கத்தின்படி அவருக்கு ஆசிரியை நெல்சன் என்ற கிறிஸ்தவ பெயரை சூட்டினார். The lady teacher, Miss Mdingane, asked, "What is your name?" I told him my African name, Kholihlahl. He says, "No, I don't want that one. You must have a Christian name." So I say, "No, I don't have one." She says, "You are from today, you are going to be Nelson." அன்றைய நாள் முதல் நெல்சன் மண்டேலா என்றே அவர் அறியப்பட்டு வந்தார். தனது உயர்கல்வி படிப்பினை அவர் மேற்கொண்ட சமயம் மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். எனினும் தனது முயற்சியால் 1943ஆம் ஆண்டு இளங்கலை பட்டதாரியானார். மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக மன்னரால் கண்டிக்கப்படவே நெல்சன் மண்டேலா அங்கிருந்து வெளியேறினார். சுரங்கம் ஒன்றின் பாதுகாவலராகவும் ரியல் எஸ்டேட் முகவராகவும் பணியாற்றிய சமயம் சட்ட படிப்பினை தொடரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது. மாணவர் பருவத்திலேயே அரசியல் ஈடுபட நெல்சன் மண்டேலா 1942ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார். ஆரம்பத்தில் வன்முறையற்ற போராட்டத்தில் ஆர்வம் கொண்டிருந்த மண்டேலா பின்னர் ஆயுத போராட்டத்தில் நாட்டம் கொண்டார். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இராணுவ பிரிவுக்கு அவர் தலைமை தாங்கினார். மரபுசாரா கெரில்லா போர்முறை தாக்குதலை நிறவரி அரசுக்கு எதிராக நடத்த அவர் தீர்மானித்தார். 1944ஆம் ஆண்டு எவ்லின் மாசே என்ற மருத்துவ தாதியை அவர் மணம் புரிந்தார். அவர்களுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் பிறந்தனர். அந்த மகள்களில் ஒன்று பிறந்த சில நாள்களில் மரணம் அடைந்தது. நெல்சன் மண்டேலா போராட்டத்தில் ஈடுபடுவதை மனைவி விரும்பாத காரணத்தினால் இருவருக்குமிடையில் மனக்கசப்பு ஏற்பட்டது. 1955ஆம் ஆண்டு பிரிந்த அவர்கள் 1958ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டார்கள். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் உயர் பதவிகளை வகிக்க தொடங்கிய நெல்சன் மண்டேலா 1949ஆம் ஆண்டு மக்கள் போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டத்தை தீட்டினார். தென்னாப்பிரிக்க இந்திய காங்கிரசும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசும் இணைந்து வெள்ளை நிற அரசு கொண்டு வந்த 6 சட்டங்களுக்கு எதிராக ஒத்துழையாமை போராட்டத்தை ஆரம்பித்தன. இந்நிலையில் நெல்சன் மண்டேலாவும் வேறு 19 பேரும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 9 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலேயே முதல் தடவையாக கருப்பினத்தவரால் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சட்ட அலுவலகம் தோற்றம் பெற்றது. நெல்சன் மண்டேலாவும் ஒலிவர் தம்போவும் சேர்ந்து அதனை ஆரம்பித்தார்கள். 1952ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் நெல்சன் மண்டேலாவின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது. 1955ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 156 செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பல இனங்களையும் சேர்ந்த ஆண் பெண் என கைதானவர்கள் அனைவர் மீதும் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நெல்சன் மண்டேலாவும் கைதானவர்களில் அடங்கியிருந்தார். The purpose, friends, of this boycott is for the people of Britain to register on the widest possible scale their passionate protest against an evil and repulsive doctrine which says that a man's legal status, a man's political rights, a man's economic opportunities, a man's social position shall depend solely upon the color of his skin. 1961ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். நெல்சன் மண்டேலா 1958ஆம் ஆண்டு வின்னி என்பவரை மணம் செய்தார். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். 1996ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலாவும் வின்னியும் விவாகரத்து செய்து கொண்ட போதிலும் மண்டேலா சிறையில் இருந்த காலத்தில் அவரது விடுதலைக்காக வின்னி போராடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. That day is not far when we shall lead you to freedom. Come on, sir! Come on, sir!
தேச துரோக குற்றச்சாட்டு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டதும் நெல்சன் மெண்டேலாவும் அவரது கூட்டாளிகளும் தலைமறைவானார்கள். எனினும் நாடளாவிய ரீதியில் பொது வேலைநிறுத்தம் ஒன்றுக்கான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். கடுமையான பாதுகாப்பு கெடுபிடி காரணமாக வேலைநிறுத்தம் பின்னர் கைவிடப்பட்டது. 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆயுத போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துமாறு தோழர்களால் நெல்சன் மெண்டேலா கேட்டுக்கொள்ளப்பட்டார். 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி டேவிட் மொட்சாமயி என்ற புனப்பெயரில் நெல்சன் மெண்டேலா தென்னாப்பிரிக்காவிலிருந்து தப்பித்து சென்றார். ஆப்பிரிக்க கண்டம் முழுவதிலும் சுற்றிய அவர் இங்கிலாந்திலும் தனது ஆயுத போராட்டத்திற்கு ஆதரவு கோரினார். மொரோக்கோ மற்றும் எத்தியோப்பியாவிலும் இராணுவ பயிற்சியை பெற்றுக்கொண்ட நெல்சன் மெண்டேலா 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தென்னாப்பிரிக்கா திரும்பினார். தனது வெளிநாட்டு பயணம் குறித்து நேடாலில் இருந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆல்பர்ட் லுத்லிகி விளக்கிய பின்னர் தனது சொந்த இடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நெல்சன் மெண்டேலா கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியேறியமை மற்றும் வேலைநிறுத்தம் செய்ய தொழிலாளர்களை தூண்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. வழக்கு விசாரணையின் பின்னர் அவருக்கு 5 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பிரிட்டோரியாவில் உள்ள உள்ளூர் சிறையில் அடைக்கப்பட்ட நெல்சன் மெண்டேலா 1963ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி ரோபன் தீவு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் பிரிட்டோரியாவுக்கு கொண்டு வரப்பட்டார். நெல்சன் மெண்டேலா சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் நெல்சன் மெண்டேலாவின் சகாக்களும் இருந்தார்கள். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வேறு 9 பேருடன் நெல்சன் மெண்டேலாவையும் சேர்த்து அனைவர் மீதும் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மரண தண்டனையை எதிர்பார்க்கும் நிலையில் நீதிமன்றத்தில் எதிரி கூண்டில் இருந்தவாறு 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நெல்சன் மெண்டேலா ஆற்றிய உரை தென்னாப்பிரிக்க வரலாற்றில் அழியா இடத்தை பிடித்ததுமல்லாமல் உலகின் கவனத்தையும் அதன் பால் ஈர்த்து கொண்டது. The very speech which was made by Nelson consolidated the spirit of the people outside, because it was a defiant spirit. I have fought against white domination, and I have fought against black domination. I have cherished the idea of a democratic and free society in which all persons live together in harmony and with equal opportunity. It is an ideal which I hope to live for and to achieve. But if need be, it is an ideal for which I am prepared to die. எல்லோரும் சமத்துவம் மிக்கவர்களாக வாழக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறையினையே தான் போற்றுவதாகவும் அதற்காக தனது உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் நெல்சன் மெண்டேலா கைது கூண்டிலிருந்து தெரிவித்தார். 1964ஆம் ஆண்டு நெல்சன் மெண்டேலா உட்பட 8 பேருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த 8 பேரில் ஒருவர் வெள்ளை இனத்தவர் என்பதால் அவர் பிரிட்டோரியா சிறையிலும் ஏனையோர் ரோமன் தீவிலும் சிறை வைக்கப்பட்டார்கள். 1968ஆம் ஆண்டு நெல்சன் மெண்டேலாவின் தாயார் இறந்தார். 1969ஆம் ஆண்டு மூத்த மகன் இறந்தார். இருந்த போதிலும் அவர்களது மரணச் சடங்கில் கலந்து கொள்ள நெல்சன் மெண்டேலாவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. 1982ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி கேப்டவுன் சிறைச்சாலைக்கு நெல்சன் மெண்டேலா மாற்றப்பட்டார். 1985ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். வைத்தியசாலையில் இருந்த சமயம் நீதி அமைச்சர் கொபி கோஸ்ட்சி அவரை நேரில் சென்று சந்தித்தார். அதன் பின்னர் இன பாகுபாடு கொண்ட அரசுக்கும் ஆப்பிரிக்க காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு சிறையில் இருந்தபடியே நெல்சன் மெண்டேலா ஏற்பாடு செய்தார். நீண்ட காலமாக சிறையில் இருந்தபடியினால் அவருக்கு கடுமையான காச நோய் 1988ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அதன் பின்னர் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்.
ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு எதிரான தடை நீக்கப்பட்ட 9 நாட்களின் பின்னர் 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பதாக அவரது சகாக்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். Master of Ceremonies, distinguished artist, members of the International Reception Committee, dear friends here and elsewhere in the world, our first simple and happy task is to say thank you. Thank you very much to you all. Thank you that you chose to care. When by ending the system of white minority domination, humanity will have ensured that never again shall the scourge of racial tyranny raise its ugly head. சுமார் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த போதிலும் நிபந்தனையுடன் கூடிய விடுதலையை குறைந்தது 3 தடவைகள் நெல்சன் மண்டேலா நிராகரித்தார். வெள்ளையின சிறுபான்மை ஆட்சியை முடிவு கொண்டுவதற்கான பேச்சுவார்த்தையை அவர் 1991ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். அதே ஆண்டு நோய்வாய்ப்பட்டிருந்த தனது நண்பர் ஒலிவர் டம்போ தலைவராக இருந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவியையும் நெல்சன் மண்டேலா ஏற்றுக்கொண்டார். ஆயிரத்தி 1993ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலாவுக்கும் அப்போதைய தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி கிளர்க்குக்கும் கூட்டாக சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி
வாழ்நாளில் முதல் தடவையாக வாக்களித்தார். 1994ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஜனநாயக ரீதியில் தெரிவான முதலாவது ஜனாதிபதியானார். Will you please raise your right hand and say, "So help me God"? So help me God. Never, never, and never again shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. தனது 80வது பிறந்த தினத்தின் போது முன்னாள் மொசாம்பிக் ஜனாதிபதியின் விதவை மனைவியான கிரேக்கா மைக்கேலை தனது 3வது மனைவியாக நெல்சன் மண்டேலா திருமணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி பதவி ஏற்ற சமயம் வாக்குறுதி அளித்தது போன்றே 1999ஆம் ஆண்டு ஒரு பதவிக்காலம் முடிவடைந்ததும் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினார். தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட தொண்டர் ஸ்தாபனங்களை தொடர்ந்து நிர்வாகம் செய்வதில் தனது நேரத்தை அவர் செலவிட்டார். சமத்துவம், எல்லோருக்கும் கல்வி, ஜனநாயக மரபு போற்றப்பட வேண்டும் என்ற தனது கோட்பாடுகளில் இருந்து நெல்சன் மண்டேலா என்றுமே விலகியதில்லை. ஆத்திரமூட்டக்கூடிய சூழ்நிலைகளை சந்தித்த போதிலும் கூட இனக்குரோதத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை அவர் வெளியிட்டமை கிடையாது. I have fought very firmly against white domination. I have fought very firmly against black domination. I cherish the ideal of a new South Africa where all South Africans are equal. 1999ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதும் தென்னாப்பிரிக்காவின் உத்தியோகப்பற்ற மூத்த ராஜதந்திரியாக அவர் திகழ்ந்து வந்தார். HIV மற்றும் எய்ட்ஸ் நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் அவர் முழு மனதுடன் ஈடுபட்டு வந்தார். This is for all South Africans an unforgettable occasion. It is the realization of hopes and dreams that we have cherished over decades. I raise my glass to your health and to the prosperity and happiness of all the people of South Africa. I, Nelson Rolihlahla Mandela, do hereby swear to be faithful to the Republic of South Africa. So help me God. The police were hunting for him at the time, but African nationalists had arranged for me to meet him at his hideout. He is still underground. There are many people who feel that it is useless and futile for us to continue talking peace and non-violence against a government whose reply is only savage attacks. There are many of my comrades who may have sacrificed far more than I do. We are now busy healing the wounds of the past, and it is for you to support us in that task.
Prime Minister, do you hope to reach a compromise? அவரது பெருமுயற்சியின் காரணமாகவே 2010ஆம் ஆண்டு சர்வதேச கால்பந்து போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு கிடைத்தது. அந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க கால்பந்து அணிகளுடன் எடுத்துக்கொண்ட படங்களை அவரது அலுவலகம் வெளியிட்டது. பல்வேறு சுகாதார நல பாதிப்புகள் சமீபகாலமாக ஏற்பட்ட போதிலும் கொங்கோ ஜனநாயக குடியரசு, புரூண்டி உட்பட பல ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் ஏனைய நாடுகள் சிலவற்றினதும் அமைதி முயற்சிகளில் அவர் அயராது ஈடுபட்டு வந்தார். When I told one of my advisors a few months ago that I wanted to retire, he growled at me, "Coach, you are retired." If that is really the case, then I should say I now announce that I'm retiring from retirement. கடந்த 2 ஆண்டுகளில் பல தடவைகள் வைத்தியசாலைகளில் மண்டேலா அனுமதிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜோஹானஸ்பர்க் வைத்தியசாலையில் விசேட மருத்துவ சோதனைகள் மேற்கொண்ட சமயமே அவரது நோய்க்கு முன்னர் ஏற்பட்டிருந்த காச நோயே காரணம் என்பது தெளிவாகியது. மிகவும் மோசமான ரோமன் தீவு வைத்தியசாலையில் 1980களில் அழைத்து வைக்கப்பட்டிருந்த சமயம் கடுமையான காச நோய்க்கு இலக்கான மண்டேலா தப்பி பிழைப்பாரா என்ற சந்தேகம் அப்போது நிலவியது. 2012ஆம் ஆண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நீண்ட காலமாக அவரை பாய்த்து வந்த வயிற்று கோளாறுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்தது. On the need to be honest and genuine in appreciating President Mandela. We raised the point last year that people should not create their own superficial image of Mandela. They must love Madiba, the volunteer-in-chief of the Defiance Campaign of 1952, Madiba, the Umkhonto weSizwe Commander-in-Chief, Madiba, the revolutionary, Madiba, the long-serving prisoner. உலக சமாதானத்திற்காக மண்டேலா ஆற்றிய சேவைகளை பாராட்டி அவர் சிறையில் இருக்கும் போதே இந்திய அரசு நேரு சமாதான விருது வழங்கி கௌரவித்தது. கணவர் சார்பில் பின்னி டெல்லி சென்று அந்த விருதினை பெற்றுக்கொண்டார். 1990இல் இந்தியாவின் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மகாத்மா காந்தி சர்வதேச விருதும் நெல்சன் மண்டேலாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சமயம் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திய அமைதிப்படையை இலங்கையிலிருந்து திரும்ப அழைத்துக் கொண்ட பிரதமரான விபி சிங். மண்டேலாவின் கைகளுக்கு கிடைக்கும் வகையில் கடிதம் ஒன்றை அவர் அனுப்பி வைத்தார். உங்களது சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியா என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்காவின் முதலாவது பெண்மணியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் வந்திருக்கக்கூடும் என்பது பலரும் அறிந்திராத ஒரு விடயமாகும். பின்னி மண்டேலாவை விவாகரத்து செய்த பின்னர் ஜனாதிபதியாக இருந்த மண்டேலா அமீனா கச்சாலியா என்ற விதவியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். கச்சாலியா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் முக்கிய செயற்பாட்டராக இருந்தவர். அந்த வகையில் மண்டேலாவுக்கு அமீனாவை நீண்ட காலமாக தெரிந்திருந்தது. We knew she could call on you when you've done something wrong and correct you. But she was loving. She always had a smile. விதவியான அமீனாவுக்கு தனது காதலை மண்டேலா வெளியிட்ட போது அமீனா அதனை மறுத்துவிட்டமை சமீபத்தில் வெளியான நூல் ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் இருவருக்கும் இடையில் நட்பு இருந்தது என்பதையும் மண்டேலா அவரை குறைந்தது ஒரு தடவையாவது முத்தமிட்டார் என்பதும் நூலில் இருந்து அறிய முடிகிறது. She is one of those older comrades we had in our country who continued to offer advice, who continued to encourage us along the path of making sure that the ANC realizes all the objectives that it was set up for. நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான ஜூலை மாதம் 18ஆம் தேதியை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐக்கிய நாடுகள் பிரகடனம் செய்திருக்கிறது. உலக நாடுகள் பலவற்றிலும் தலைவர்களால் கௌரவிக்கப்பட்டவர் நெல்சன் மண்டேலா. சிறையில் இருந்து விடுதலையானதும் பல நாடுகளுக்கும் அவர் விஜயம் செய்தார்.
1990ஆம் ஆண்டு அவர் முதல் தடவையாக கனடா வந்தபோது அப்போதைய கனடிய பிரதம மந்திரி பிரையன் மல்ரோனி அவரை வரவேற்று உபசரித்தார். ஒரு தேசத்தின் அதிபராக அல்லது நாடாளுமன்றத்தின் தலைவராக இல்லாதிருந்த மண்டேலா கனேடிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மண்டேலாவுக்கு கௌரவ பிரஜா உரிமையை கனடா வழங்கி கௌரவித்தது. ஒட்டாவாவில் உள்ள நாகரிக பண்பாட்டு அருங்காட்சியகத்தின் மண்டபத்தில் அப்போதைய பிரதம மந்திரி ஜான் கிரட்சியன் அதற்கான ஆவணத்தை வழங்கினார். மண்டேலா அமெரிக்க காங்கிரசிலும் உரையாற்றியவர். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்காக அமெரிக்காவில் நிதி திரட்டிய அவர் தனது நாட்டில் ஏராளமானோர் முதலீடு செய்யவும் ஊக்கப்படுத்தினார். சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக போராடிய ஒரு தலைவர் என்ற வகையில் அமெரிக்காவில் நெல்சன் மண்டேலா கௌரவிக்கப்பட்டவர். Ladies and gentlemen, there's one regret I have had throughout my life, that I never became the heavyweight boxing champion of the world. I would like my friend Evander Holyfield to know that today I feel like the heavyweight boxing champion of the world. ஆனால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு ஆதரவளித்தமைக்காக ஜசீர் அரஃபாத், ஃபிடல் காஸ்ட்ரோ, முஅம்மர் கடாஃபி ஆகியோரை மனித உரிமைகளுக்காக உழைப்பவர்கள் என நெல்சன் மண்டேலா வர்ணித்திருந்தமை அமெரிக்கர்கள் பலரை முகம் சுளிக்க வைத்தது. இந்த ஒரு விடயம் தவிர்த்து அமெரிக்காவின் ஊடகங்கள் மற்றும் வாசகர்களின் பிடித்தமான தலைவராக நெல்சன் மண்டேலா விளங்கவே செய்தார். மீண்டும் நோய்வாய்ப்பட்ட நெல்சன் மண்டேலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட சமயம் அவரை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி பழுதடைந்து வழியில் நின்றுவிட்டது. அதனால் வேறு ஒரு வண்டியை அவசரமாக வரவழைத்து அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார்கள். நடந்தது எதிர்பார்த்திராத ஒன்று என்பதால் அதனை பிரதிபலித்துக் கொள்ள வேண்டியதில்லை என ஜனாதிபதி ஜேக்கப் ஜூமாவின் அலுவலகம் அறிவித்தது. இதேவேளை தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை முற்றாக முடிக்காமல் ஒருவர் இருந்தால் அவரால் மரணத்தின் பின்னர் நிம்மதி அடைய முடியாது என்பது நெல்சன் மண்டேலா சார்ந்த இனத்தின் நம்பிக்கை என சொல்லப்படுகிறது. அதனால் அவர் சுகமடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் தென்னாப்பிரிக்காவிலும் வேறு நாடுகளில் நடந்த சமயம் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை போய் பார்ப்பது அவசியம் எனவும் ஊடகங்கள் குறிப்பிட்டன. குடும்பத்தவரிடம் பிரியாவிடை பெறாவிட்டால் கடுமையான நோயானாலும் அவரது உயிர் பிரியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மண்டேலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது முதல் மூன்றாவது மனைவியான கிரேசா மைக்கேல் மாத்திரம் உடனிருந்தார். இந்நிலையில்தான் 3 தசாப்தங்களாக நெல்சன் மண்டேலாவின் காதல் மனைவியாக இருந்த பின்னர் விவாகரத்து பெற்றுக்கொண்ட 2வது மனைவி வின்னி வைத்தியசாலையில் அவரை போய் பார்த்து வந்தார். நெல்சன் மண்டேலா பூரண குணம் அடைய வேண்டும் என தான் பிரார்த்தனை செய்வதாகவும் தொடர்ந்து பிரார்த்திக்கப் போவதாகவும் அவர் மீண்டும் நலன் பெற வேண்டும் என விரும்புவதாகவும் செய்தியாளர் மத்தியில் வின்னி பின்னர் தெரிவித்தார். உலகில் ஏற்பட்ட பல விடுதலை போராட்டங்கள் நசுக்கப்பட்டும் பல விடுதலை போராளிகள் கொல்லப்பட்டும் பலர் சிறையில் தள்ளப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டும் வருகின்ற இந்த காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கையில் வலுவாது நின்று போராடி சிறையில் தன் இளமை காலத்தின் பெரும் பகுதியை கழித்தும் ஆதிக்க சக்திக்கு அடிபணியாமல் மன உறுதியுடன் கடைசி வரை இருந்து தென்னாப்பிரிக்க விடுதலையின் முக்கிய திறவுகோலாக விளங்கிய நெல்சன் மண்டேலாவின் மரணம் விடுதலைக்காக ஏங்குகின்ற மக்களின் பேரிழப்பாகும். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தும் வயதில் முதிர்ந்திருந்தும் பல தடவைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தும் அவரது உயிர் அவரை விட்டு பிரிந்து செல்லவில்லை. தன் மக்களையும் ஆப்பிரிக்க மண்ணையும்
ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவித்த அவரது உயிர் அவரது உடலிலிருந்தும் இந்த உலகிலிருந்தும் விடுதலை பெற மறுத்தது ஏனோ? இன்னும் விடுதலைக்காக ஏங்குகின்ற பல கோடி மக்கள் இந்த உலகில் இருக்க எனக்கு மட்டும் ஏன் இந்த உயிர் விடுதலை என்று நினைத்ததாலோ? தோன்றுவார்கள் உன்னைப் போல் இன்னும் பலர். சென்று வா பெருமகனே, சென்று வா. I have fought against white domination, and I have fought against black domination. I have cherished the ideal of a democratic and free society in which all nations live together in harmony and with equal opportunities. It is an ideal which I hope to live for and to achieve. But if needs be, it is an ideal for which I am prepared to die.